உங்கள் கவனத்திற்கு உங்கள் நலனே எங்கள் அர்ப்பணிப்பு என்ற அடிப்படையில் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. வர்மா ஆசான் தலைமை மருத்துவர் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களின் தலைமையில் மும்பை, டெல்லி, ஹைதராபாத், பெங்களூர் மற்றும் தமிழகம் முழுவதும் 70க்கும் மேற்பட்ட ஹெர்போகேர் மருத்துவமனைகள் ISO தர சான்றிதழுடன் செயல்பட்டு வருகின்றன. நமது ஹெர்போகேர் மருத்துவமனையில் சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் அனைவரும் மத்திய மாநில அரசுகளால் பதிவு பெற்ற BSMS மற்றும் BAMS சான்றிதழ் பெற்றவர்கள். இங்கு வழங்கப்படும் மருந்துகள் அனைத்தும் நேர்த்தியாகவும் எவ்வித ரசாயனமும் சேர்க்காமல் அனைவரும் ஆரோக்கியமான நல்வாழ்வு வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் எவ்வித சமரசம் இல்லாமல் அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அரசு அனுமதியுடன் தயாரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, அதாவது நிலம் தோன்றிய பின் தோன்றிய முதல் மாந்த இனம் தமிழ் இனம். முதன் மொழி தமிழே. இதைத்தான் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்தோம் நாங்கள் என்று அழகாக புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் பாடியிருப்பார். அப்படிப்பட்ட தமிழர்கள் மொழியின் தொன்மைக்கும் மண்ணின் செழுமைக்கும் இலக்கிய பெருமைக்கும் தமிழ் மருத்துவத்திற்கும் உரியோர் நாம் என்பதில் பெருமிதம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழ் முன்னோர்களால் தமிழ் மருத்துவம் தமிழுக்குரிய அத்துணை தொன்மை சிறப்புகளையும் கொண்டது. பழந்தமிழ் மக்களின் அறிவுக்கு சான்றாகவும் அமைந்துள்ளது. நாகரிகம் மாற மாற நாமும் மாறினோம். இதுபோல நம்முடன் நம் மருத்துவத்துறையும் மாறிக்கொண்டே போகிறது. இதில் நம் முன்னோர்கள் வளர்த்து வந்த தமிழ் மருத்துவம் நாகரிகத்திற்கு மாறிட மனிதர்களுக்கு தமிழ் மருத்துவம் தெரியாமல் போய்விட்டது. சுவர் இருந்தால் தானே சித்திரம் எழுத முடியும். ஆரோக்கியமான மனிதர்களால் மட்டும்தான் சாதிக்க முடியும். சிலந்தி வலையாக நோய் பிணி நம்மை பின்னிக் கொண்டு சிதைத்து விடுமோ என்று ஏங்குவோர் பலர் இருக்க, அவர்களுக்காக தமிழ் மருத்துவம் என்ற பொக்கிஷத்தை பாதுகாத்து பத்திரமாக நம்மிடம் கொடுத்து சென்றதை மறந்திடலாமா? உலகமே அதிசயிக்கும் கட்டிடக்கலை, சிற்பக்கலை, வான சாஸ்திரம், அறுவை சிகிச்சையிலும் கல்வித்துறையிலும் மருத்துவத்துறையிலும் என பல துறைகளிலும் சாதித்து காட்ட முடிந்தது. அந்த வகையில் தமிழ் மருத்துவத்தின் பெருமைகளை நன்கு அறிந்தவர்களிடம் ஒரு நேர்காணல் நடத்தி அவர்களுக்கு என்ன பிரச்சனை தரக்கூடிய பிணியாக இருந்தாலும் அதனை கண்டறிந்து யாராலும் தீர்த்து வைக்க முடியாத பிணிகளுக்கு சவாலாக நின்று சாதித்து காட்டும் ஹெர்போகேர் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் வர்மக்கலை ஆசான் நவீன் பாலாஜி அவர்களால் மட்டும்தான் முடியும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் பெற்று வளமோடு வாழ்கையில் உடல் நலமுடன் வாழ ஹெர்போகேர் மருத்துவமனையை நாடுங்கள். எல்லாம் விதி என்று வாழ்பவர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருந்து உங்களை கரை சேர்க்கும் நமது ஹெர்போகேர் மருத்துவமனை. வணக்கம், நான் உங்கள் நளினி பேசுகிறேங்க. இறைவனோட அருளும் ஆசையும் இருந்தால் தாங்க நல்ல எண்ணங்கள் ஒன்று சேர முடியும், நல்ல மனிதர்கள் ஒன்று சேர முடியும். மனிதனை நோயிலிருந்து குணப்படுத்த வேண்டும், அடுத்து அந்த மனிதனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் டாக்டர் எஸ்.ஆர். நவீன் பாலாஜி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஹெர்போகேர் வர்மம் மற்றும் இயற்கை மருத்துவமனை. மகிழ்வித்து மகிழ் என்ற அடிப்படையில் எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ முடியும் என்று கூறுகிறார் ஹெர்போகேர் தலைமை மருத்துவர் வர்மா ஆசான் நவீன் பாலாஜி அவர்கள். நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா
வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழியே தாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மகானான நம்ம வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்கள். இன்று இவரிடம் பயன்பெற்றவர்கள் பல்லாயிரம் பேர். நாளை இவரால் பயன்பெற போகிறவர்கள் பல கோடி பேர். நான் வந்து சொரியாசிஸ்க்காக வந்திருந்தேன். 5 வருஷமாக இருந்தது. பார்க்காத இடமே இல்லை. இங்கே 1 மாதமாக தான் பார்த்தேன். பரவாயில்ல. சொரியாசிஸ் குணப்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம் தாண்டாம்மா. சரி, எப்படி இருக்கு இப்போ? இப்போ பரவாயில்ல. இப்போ நெத்தியில் மட்டும்தான் இருக்கு. ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு. ஃபுல்லாக சரியாக போச்சு. ஒரு 6 வருஷமாக தீராத வியாதி. அது எந்த டாக்டரும் கண்டுபிடிக்க முடியல. நான் வந்து எல்லா இடத்துலையும், அதுக்கு மேலே ஹாஸ்பிட்டலு தமிழ்நாட்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டேங்க. ஆனால் அந்த 20 நாள் 25 நாள் பௌர்ணமி வரும்போதோ அல்லது அமாவாசை வரும்போதோ மோஷன் வந்தால் பிளட் வரும். அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியலை. என்னென்னமோ டெஸ்ட் பண்ணிட்டேன். கேப்சூல் எண்டாஸ்கோப்புன்னு ஒரு கேப்சூல் எண்டாஸ்கோப் 1 லட்ச ரூபா. அதை கூட எடுத்து பார்த்தவங்க. அதுலேயும் என்ன அவங்களால அசஸ் பண்ண முடியலை. எதுவுமே அசஸ் பண்ண முடியலனால தான் ஐயா கிட்ட வந்தேன். அவர் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து 8 மாதம் வாரத்துக்கு 2 முறை தலைக்கு எடுத்துக்கணும். சிஸ்டங்கள் எல்லாம் உணவு சிஸ்டம் 7 மணிக்கு சாப்பிட்ணும். இதெல்லாம் சிஸ்டங்கள் அப்படியே மாற்றினார். 85% நல்லா ஆயிடுச்சு எல்லாமே. அது வர்றதில்ல. எந்த மருந்தும் நான் இப்போ சாப்பிட்றதில்ல. எனக்கு இருந்த நோய்கள் ஒரே சமயத்தில் நல்லாகுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று. நான் எனக்கு முன்ன வயிறு சம்மந்தப்பட்டதுங்க. அடுத்தது பேக் பெயின், நெக் பெயின், அப்புறம் சிறுநீரகம் அடிக்கடி வர்றது, சுகரு, தூக்கம், பிபி. இதெல்லாமே பிபி மாத்திரை எந்த இங்கிலீஷ் மெடிசன் இப்போ எடுக்கிறதில்ல. இதுதான் என்னுடைய இது ஐயாவுக்கு பல நன்றி. அவர் பாதம் வந்து நான் வணங்குறேன். வயிற்றில் வந்து கட்டி மாதிரி, அது கொழுப்பு கட்டின்னு சொன்னாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் சில ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தேன் சார். எடுத்து கூட எனக்கு குணம் அவ்வளோ இருக்கிறதுக்கு ரொம்ப வெயிட் போடுது. நடக்க முடியல, மூச்சு வாங்குது, கால் வீக்கம், ஒரு வேலை செய்ய முடியாது நேட்டம். டாக்டருங்களாம் பார்த்து மாதம் மருந்து சாப்பிட்டு கூட எனக்கு நான் குணமே ஆகலை. எனக்கே ரொம்ப வருத்து போச்சு. அவ்வளோதான் எனக்கு வாழ்க்கை. சின்ன பசங்க இருக்குது. நான் என்ன பண்ண போறேன்னு ரொம்ப அழுதுன்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். டாக்டர் சார் டிவியில் பார்த்துட்டு அவர் பேசுகிற வார்த்தை தான் எனக்கு இந்த அளவுக்கு இந்த நம்பிக்கை தைரியம் கொடுத்துச்சு. எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துச்சு.
வீட்டில் ப்ரெக்னென்ட் இருக்காங்க, மாசமாக இருக்காங்களான்னு கேட்பாங்க. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது சார். அந்த மாதிரி இருந்துச்சு என் வயிறு. கல் அது என்னன்னு எனக்கு சொல்ல, ஆனால் வயிறு பெருசாக இருக்கும், ஒரு முழாமல் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என் வயிறு. நான் என்ன சாப்பிட வீட்டில் இருக்கிற அந்த சாப்பாடு தான் சார். இப்போ எவ்வளவோ குறைஞ்சிருக்குது வயிறு. அவர் தான் எனக்கு தெய்வம், அவர் தான் எனக்கு கடவுள் சார். நான் இங்கே செங்கல்பட்டில் இருக்குங்க, வெள்ளத்துலேருந்து வரோம். நான் நிறைய டாக்டருங்கிட்ட பார்த்துட்டேன். டைராய்டு வேறு இருக்குது எனக்கு. அது நான் காலையில் எழுந்தோடனே ஒரு மாத்திரை சாப்பிட்டா தான் எனக்கு வேலை செய்ய முடியும். இப்போ அது டாக்டர் மருந்து எடுத்துக்கிறதுலேருந்து அதை நான் தொடுறதே கிடையாது. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் குணப்படுத்துகிறேன்னு சொன்னால் நான் டாக்டருக்கு மருந்து சாப்பிட்டுட்டு வந்துன்னு இருக்கிறேன். ஓரளவுக்கு நான் நடக்க முடியும், நடக்க மாட்டேன், வீட்டில் உக்காந்தபடியே எல்லா வேலையும் செய்வேன். இப்போ டாக்டர் மருந்து சாப்பிட்டோடனே நானே நடக்கிறேன். எங்கள் பிள்ளைங்கள்லாம் திட்டுவாங்க, எனக்கு 4 பிள்ளைங்க இருக்குங்க. எங்கள் பிள்ளைங்க திட்டுவாங்க, எழுந்து நடமானுவாங்க. நான் முட்டி வலி கொஞ்சம் ப்ராப்ளம், எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, அதுக்கும் மருந்து சாப்பிட்டுட்டு கொடுத்துட்டு வராங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டு வரேங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கவலைலாம் என்ன, எனக்கு ஒரே கவலை. இப்போ நான் 115 கிலோ இருந்தேன், இப்போ 8 கிலோ குறைஞ்சிருக்கேன். நான் டாக்டர் மருந்து சாப்பிட்டு கடவுள் போல் என்னை இப்போ அவர் காப்பாற்றிட்டு வரார். நான் அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வரேன், சாப்பிட்டுட்டு வரேன் சார். நான் மதுரா நகரத்து வரேங்க சார். என் குழந்தை 4 மாசமாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஆஸ்துமா நல்ல முன்னேற்றம். ரொம்ப நன்றி சார். அந்த பேஷண்ட்டோட நேம் பார்த்திங்கன்னா சத்யம் சுந்தரம். அவர் வரும்போது பார்த்திங்கன்னா காதிலெல்லாம் புண்ணு, நீர் வடிகிறது அப்படின்னு மைல்டாக தான் வந்தார். நம்ம மெடிசன் கொடுத்து கண்டிப்பாக அதெல்லாம் அதிகம் ஆகும், அந்த கழிவுகள் வெளியேறி தான் குறையும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம். அது சொன்ன மாதிரி அவருக்கு அதிகம் ஆச்சு, ஃப்ளூயிட்லாம் நிறையா தலையிலலாம் கூட நீர் வந்தது. அப்புறம் அடுத்த முறையே ஒரு 10 டேஸில் வந்தார். இப்போ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அவன் ஒரு மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று கூட பார்த்து அழுவான் போல இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் அந்த அளவுக்கு நீங்கள் அவனை டிப்ரெஸ் பண்ணாதீங்க, அவன் கண்டிப்பாக நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன மாதிரி இப்போ அவனுக்கு இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த நீர் ஒழுகிறது, அந்த தோல் உரியறது, காதல் புண்ணு, அது எல்லாமே நல்லா குறைஞ்சிருக்கு. ஃபஸ்ட்டு வரப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ ஒரு 20 நாளைக்கு அப்புறம் ரொம்ப கண்ணிலே பார்க்க முடியலைங்க சார். யாருக்கிட்டையும் காமிக்க கூட மாட்டேன், குழந்தைய வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன். தலை ஃபுல்லாக புண்ணாயிடும். இப்போ பரவாயில்லைங்க சார், நான் முயற்சி பண்ணுறேன். அவன் என்ன மாதிரி கிளியராக ஆகிற வரையும் இந்த மருந்தை விட்டு நான் போக மாட்டேங்க சார். ரொம்ப முயற்சி பண்ணி அவன் கொடுத்துட்ருக்கேன். அவனே சாமிக்கிட்ட வச்சு தான் சார் குடிப்பான், காலையிலையும் நைட்டும். 10 வருஷமாகவே தோல் மேலே அந்த ட்ரீட்மெண்ட், இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட் பூசினா நார்மலாகிடுவாங்க சார். நம்மள மாதிரி மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டான்னா மறுபடியும் அது மாதிரி வந்துடும், நிறைய அலர்ஜி மாதிரி. மறுபடியும் கொண்டு போய் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா மறுபடியும் நல்லா இருப்பாங்க சார். மறுபடியும் ஏதாவது சாப்பிட்டான்னா அது வந்துடும். இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக தான் சார் இருக்கா. பாதி நாங்கள் குணமாயிடுச்சுங்க சார். நாங்கள் முயற்சி பண்ணி ரொம்ப குணமாகி எங்களை மாதிரி நார்மலாக வெளியில் அவன் எங்கேயுமே போகிறதில்லைங்க சார். அவனே போகிறதில்ல, நாங்களே கூப்பிட்டாலும் யாராச்சும் வீட்டுக்கு வந்தாலும் உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க சார். இப்போ பரவாயில்லைங்க சார். நான் சார், நான் முஜிபுர் ரஹ்மான், இங்கே ஊட்டியில் வந்திருக்கேன். நான் அந்த மாதிரி 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. நம்ம இங்கே டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். நம்ம 9 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருக்காட்டி மறுபடியும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு 10 நாள்லேயே அது கொஞ்சம் சரியாக ஆரம்பித்து இப்போ குழந்தை பிறந்து நல்லாயிருக்கு, பெண் குழந்தை பிறந்திருக்கு. என்ன வயசாச்சு குழந்தைக்கு? 9 வயசு. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, வாடத்துங்க. இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளீனுடைய எனர்ஜி டோட்டலாக இல்லைம்மா. பா, பேர் என்ன குட்டிமா? ஐ, அழகா பேசுறியே. சட்டை கழட்டு. ஸ்கூல் போறியா? என்ன படிக்கிற? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறியா நீ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், இது அழகாக கவலையே பட வேணாம் சார். இதை விட மோசமாக ஒரு முஸ்லீம் மயிலாடுதுறையில் எல்லாருமே பார்த்துருக்கேன் சார். கடைசி இன்னைக்கு தான் பார்த்துட்டேன். உங்கள தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் டாக்டர் எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேன் சார். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் எல்லா இடத்தையும் வித்துட்டு வாடகையில் இருக்கேன் சார். இப்போ என்னால் புரியல சார். என் லைஃப் இருக்கும்போது அவனை சரி பண்ணுன்னு சொல்லிட்டு தான் சார் இங்கே ஒன்று கடைசியாக வந்துருக்கேன்.
சார் எனக்கு பைசா வேணாம் விடுங்க சார். பைசா இல்லை சார். ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த குழந்தைய நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு அப்புறம் அவங்க அக்கா இருக்காங்க, அவங்க அண்ணன் இருக்காங்க, யார் சார் பார்ப்பாங்க? அழகாக கவலையே பட வேணாம் சார். நமக்கு இருக்க பிரச்சனையா சார்? இந்த குழந்தைய பாருங்க சார். என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை பார்க்குறீங்க. ஒரு நாளைக்கு நான் 150 1000 பேர்த்த நான் பார்க்குறேன் சார். நான் கண்ணீரோட பார்த்துட்டு இருக்கேன். நான் திரும்பிடா குட்டிமா. இந்த குழந்தை எப்படி மட்டும் மாறுதுங்கிறது மட்டும் நீங்கள் பாருங்கள். கரெக்டாக ஒரு 6 மாதம் கழிச்சு பாருங்க என்கிட்ட. நீங்கள் பேர் என்ன? ஓகேடா சொல்லலாம் போடா ஓகேடா. ஒன்றும் இல்லை சார், கவலைப்படாதீங்க. என்ன நீங்கள் எனக்கு 5 பைசா எனக்கு வேண்டாம். சரியா? எல்லாமே சரியாயிடும். ஐயோ ப்ளீஸ் வேணாம், ஒன்றும் வேணாம் சார். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உண்மையிலேயே நான் வந்து உங்களை தலை வணங்குறேன். ஒரு நிமிஷம் கொடுங்களேன் அதான் சார். இவர் சார் வந்து உங்கள் பேர் என்ன? முகமது அலி. நான் தினமுமே நான் வந்து டெய்லி நான் படுக்கும் பொழுது திருக்குரான் படிக்காமல் நான் படுக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு நபர்களுக்கு நான் சொல்கிறதே என்ன அப்படின்னா, திருக்குரான் தயவு செய்து படிங்க. ஒவ்வொருத்தருமே நமக்கு வாழ்ந்து காட்டி, அதாவது கடந்த கால வாழ்க்கை, நிகழ்கால வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை நமக்கு வாழ்ந்து உணர வைத்த பெருமகனார், நபிகள் பெருமகனுடைய ஹதீஸும் சரி திருக்குரானையும் சரி நீங்கள் படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோல்விங்கிறதே கிடையாதுங்கிறத நான் உணர்ந்து இன்னைக்கு என்னுடைய வெற்றிக்கு காரணமே திருக்குரான் தான். ஓப்பனாக பேசுகிறேன். நான் திருக்குரான் படிக்காமல் நான் படுக்கவே மாட்டேன். இன்னைக்கு கூட வரும்போது காலைல படிச்சு தான். நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் படிக்காமல் போக மாட்டேன். நான் ஹிந்து தான், நான் முருக பக்தன். ஆனாலும் இறைவன் என்பவன் ஒருவனே. அந்த இறைவன், நான் முருகன் சொல்கிறேன், இவங்க அல்லான்னு சொல்கிறாங்க, அவங்க இயேசுன்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் நான் திருப்பதி பாலாஜி கோயிலுக்கு நான் போனது கிடையாது. எனக்கு பேர் நவீன் பாலாஜி. நான் முருகன் மட்டும்தான் வணங்குவேன். இறைவன் ஒருவன் முருகனே, அந்த நேம் வச்சுக்கிட்டேன் நான். ஆனால் என்னுடைய மார்க்கம் வந்து இஸ்லாம். முழுக்க நான் வந்து ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நான் திருக்குறானை தான் ஃபாலோ பண்ணுறேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த குழந்தையை பார்த்த உடனேயே இவர் வந்து ஒரு இஸ்லாமியர் சார், இந்த குழந்தைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுத்தாரு எனக்கு. பட் அது வேண்டாம், ஏன்னா நான் கண்டிப்பாக எனக்கு கடவுள் அந்த சக்தி கொடுத்துருக்காரு. நான் இலவசமாக தான் பண்ண போகிறேன் அது அப்புறம். ஆனால் அவர் எவ்வளவு மனசு மட்டும் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க நீங்க? என்ன சார் வாழ்க்கை? சார் கண்டிப்பா உங்க அல்லாஹ் வந்து வாங்க சார் உட்காருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? அப்ப எங்க வந்து நீ மனித பண்புகள் மாண்புகள் வந்து அழிஞ்சு போச்சு சொல்றாங்க? கிடையாது சார், இருக்கு சார். நபிகளுடைய வார்த்தை அப்படியே பின்பற்றாரு சார். அதை விட வேற என்ன சார் அவருக்கு வேணும்? சார் உங்களுடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கை, அது உறுதி செய்யப்பட்டு விட்டது. மாற்று கருத்தே கிடையாது சார். உங்களுடைய குணம் உண்டா இல்லையா? உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர்பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணன் பணி செய்ய
மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நான் இந்த மாவட்டத்தினுடைய கூடுதல் காவல் கண்காணிப்பாளர். நான் இந்த நிகழ்ச்சிக்கு யாரும் சொல்லியெல்லாம் வரல. இந்த உலகத்தில் எத்தனையோ பணிகள் நடந்துகிட்ருக்கலாம், செஞ்சிட்ருக்கலாம், எல்லாமே பேசிகிட்ருக்கலாம். அந்த பணியில் முக்கியமான பணி என்னென்னா, அந்த உலகத்திலே டாக்டர் தொழில் தான் ஒரு பெஸ்ட் நம்பர் 1 தொழில். உலகத்தில் எல்லாருக்கும் சேவை செய்யணும்னு எண்ணத்தோட அந்த டிவியில் பார்க்கும்போது நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் இந்த ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது, அதுக்காக வந்து அவருக்கு நன்றி சொல்கிறது, அது மாதிரி இதெல்லாம் நான் அப்படி இது பண்ணும்போது தான் பார்த்தேன். இப்படியும் ஒரு டாக்டர் பணியில் டாக்டர் பணியும் இருக்குது, கூட இறை பணியும் இருக்குது. அந்த பணியில் நிறைய முடியாதவங்களுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அது இந்த பணி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு எடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, ட்ரீட்மெண்ட் எடுக்காதவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் இருக்க போதோ என்னவோ அப்படின்னு மாதிரி கேள்விக்குறி இருக்குது. அதான் இதில் என்னென்னா, முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை, மனசை ஒருநிலைப்படுத்த வேண்டிய எப்படி படுத்தணும், அந்த ஒருநிலைப்படுத்துவது கூட ட்ரீட்மெண்ட் அப்படின்னும்போது இதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மக்களுக்கு, ஏழைகளுக்கு எப்படி போய் அவருடைய சேவை போய் கீழே வரைக்கும் பாட்டம் லெவலில் போய் சேர்ந்துட்டு இருக்குதோ, அது மாதிரி பணியை எல்லாரும் செய்ய முடியாது. இந்த பணியை டாக்டர் செஞ்சிட்ருக்காரு. இந்த பணியை இவர் செய்வதற்கு மேலும் இவர் பல்லாண்டு வாழணும். பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அவங்க எல்லாருமே க்யூர் ஆகி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்களை பாதிக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் போக்க பாரம்பரிய மருத்துவத்தின் துணையோடு உதவிக்கு வருகிறது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஐ கிட். உடனடியாக உங்கள் இல்லம் தேடி வர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு உடனடியாக கால் பண்ணுங்க. உடல் பருமன் குறைக்க டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல் ஸ்லிம் கிட். இந்த ஸ்லிம் கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மது அடிமையினால் விடுதலை பெற்று மறுவாழ்வு பெற நேச்சுரல்ஸ் டீஅடிக்ஷன் கிட்டை பயன்படுத்துங்கள். போதையில்லாத உலகத்திற்கான மாற்றத்தினை உங்களிடமிருந்தே துவங்குங்கள். முதுகு வலியா, மூட்டு வலியா, கழுத்து வலியா, இடுப்பு வலியா, கைகளை தூக்க முடியவில்லையா? கவலைப்பட வேண்டாம். அனைத்து வழிகளிலும் இருந்து நிவாரணம் பெற 10 வகையான மூலிகை உணவுப் பொருட்கள் உள்ள டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் ஆர்த்தோ கிட். இந்த ஆர்த்தோ கிட் உங்கள் இல்லம் தேடி வர உடனடியாக ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நமது வர்மா ஆசான் டாக்டர் நவீன் பாலாஜி அவர்களோட நேச்சுரல்ஸ் ஹோம் ஃபேஷியல் கிட்ட யூஸ் பண்ணி பாருங்க. அப்புறம் என்ன, மத்தவங்க கண்ணெல்லாம் உங்க மேலதான். சர்க்கரை நோய் பல வகை இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெற உருவாக்கப்பட்டதுதான் டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் நேச்சுரல்ஸ் டயா கிட். இந்த டயா கிட்டை வாங்குவதற்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸின் மூலிகை உணவுப் பொருட்கள் நீங்கள் வாங்கியவுடன் எங்களது மருத்துவர் குழு உங்களை தொடர்பு கொண்டு அதை எப்படி சாப்பிட வேண்டும் போன்ற அனைத்து விதமான வழிமுறைகள் எடுத்துரைத்து உங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பார்கள். நமது டாக்டர் நவீன் பாலாஜி நேச்சுரல்ஸ் நிறுவனம் ISO 9001 2008 தர சான்றிதழும் மற்றும் ISO 22000 2005 GMP தயாரிப்பு தர சான்றிதழும் பெற்றுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். பெஸ்ட் 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 பெஸ்ட். கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே
பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றான் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்னர் புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே நூறாண்டு காலம் வாழ்க நோய் நொடி இல்லாமல் வளர்க இளையாத மண்ணில் தளிராத மலராத கொடியில் கனியாக விளையாத மண்ணில் தளிராத மலராத கொடியில் கனியாக மலடென்ற பேரும் பொய்யாக இளையாத மண்ணில் தளிராத மலராத கொடியில் கனியாக விளையாத மண்ணில் தளிராத மலராத கொடியில் கனியாக மலடென்ற பேரும் பொய்யாக மலடென்ற பேரும் பொய்யாக வந்த மகனே